ஸ்கூல் ஃபோனா?
கூறுகிறார். அறிவற்ற காக்கும் கல்வி செல்வம் உள்ளடிகள் ஆவார். இக்குறட்பா வருகிறது போல் செயற்கை நுண்ணறிவு மனிதன் அறிவை மேம்படுத்தும். இது நமக்கு ஒரு பாதுகாப்பான கோட்டையாகவும் பயன்படுத்தும். இது பல துறைகளில் நமக்கு அறிவை மேம்படுத்துகிறது. உதாரணமாக மருத்துவ துறைகள், செயற்கை நுண்ணறிவு துறைகள், விண்வெளி துறை போன்ற பல துறைகளில் மனிதனின் அறிவை மேம்படுத்துகிறது. நடுவர் அவர்கள் செயற்கை நுண்ணறிவை பற்றி அச்சப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மறுபக்கம் உண்டு. உதாரணமாக எல்லா வேலையும் நாம் ஏஐயிடம் ஒப்படைக்கும் போது மனிதன் மிக சோம்பேறி ஆகிவிடுகிறான். அவனது திறன் செல்லும், அவனது திறன் தலை கைவிட்டு போகும். வள்ளுவர் கூறுகிறார், அஞ்சுவது அஞ்சாமை பேரனை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் பொருளே, அஞ்சுவதற்கு அஞ்சாமை என்பது அறியாமை. எனவே மனிதன் தன் எல்லாவற்றிற்கும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தாமல் குறிப்பிட்ட அளவிற்கு மட்டும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும். நூல்களை கற்கும் திறனை விட செயற்கை நுண்ணறிவு ஒன்று பயனில்லை. ஒரு பழமொழி உண்டு, அளவுக்கு மீறினால் அதிகமும் நன்று. அளவுக்கு மீறி நாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தினால் அது நமக்கு தான் பின்னாடி கேள்வி விளைவிக்கும். ஏனெனில் மனிதன் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மிக சோம்பேறியாக மாறிவிடுகிறார். அவனது கைத்தொழில் அமைவிட்டு போகிறது, வேலை வாய்ப்புகள் குறைகிறது. எனவே செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் நமக்கு பயன்படுத்தும். இறுதியாக அறிவின் செலவு செயற்கை நுண்ணறிவு மனித ஆற்றலை மேம்படுத்தும். இது நம்மை நமக்கு வேலை வாய்ப்பு குறைவாகவும் ஆக்கிவிடும். எனவே செயற்கை நுண்ணறிவை மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும். நன்றி. Good morning to all. I am going to talk about artificial intelligence, a tool for both our weakening mind. Artificial intelligence (AI) is one of the most powerful inventions of the human mind. The dual impact of AI on the human mind. The integration of artificial intelligence (AI) to daily life presents a paradox. It offers unprecedented cognitive augmentation growth while simultaneously posing the risk of cognitive atrophy, weakening through over-reliance. Research suggests the outcome is determined by whether the user employs AI as a partner to expand capabilities or as a crutch to avoid effort. The risk of weakening cognitive atrophy. The primary concern regarding AI is cognitive offloading, where the brain transfers demanding mental tasks to an external tool. While this boosts short-term efficiency, long-term dependence can diminish fundamental skills. On the other hand, AI can weaken the human mind if people depend on it too much. People may become lazy and lose their ability to make independent decisions. For example, if students always use AI to complete assignments, they may not develop their own knowledge or analytical abilities. In conclusion, AI can enhance human intelligence and their productivity, but if used carelessly, it can make us overly dependent and reduce our mental strength. Thank you. வணக்கம். என் பெயர் அமுதராஜன். நான் எடுத்துள்ள தலைப்பு பயனுள்ள கல்வியாகும். கல்வி முக்கியத்துவம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் சமூக வளர்ச்சி மற்றும் தனிமனித வளர்ச்சி பற்றி விவாதித்து கல்வி பயனுள்ள கல்வி
சொந்த ஆர்வம் தருவது கல்வியாகும். பயனுள்ள கல்வி மாணவர்களுக்கு வாழ்க்கையில் சிரமத்தை தருகிறது. பயனற்ற கல்வி தவறான கல்வி மக்களை அறியாத மக்கள் மற்றும் கல்வியை கற்காதவர் கெட்ட செயலிலும் கெட்ட பேச்சிலும் செய்கிறார். Leads us to success. The scoring after the present
கரண்ட் தெரியாதுப்பா. Artificial intelligence, a tool for growth farming. Good morning, everyone. Today I am going to speak about artificial intelligence. Also known as AI, artificial intelligence. வணக்கம், என் பேர் அடம் சுல்தான். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்களுடன் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு இன்றைய உலகில் நாம் அதிகம் கேட்கும் ஒரு வார்த்தை செயற்கை நுண்ணறிவு. ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது. மனிதனை போல சிந்தித்து கற்றுக்கொண்டு முடிவெடுக்கும் திறன் கொண்ட கணினி அமைப்புகளை செயற்கை நுண்ணறிவு. இது மனிதனின் ஆற்றலை மேம்படுத்துகிறதா அல்லது மனிதன் செய்கிறதா என்பது கேள்வி. ChatGPT, Grok, Gemini AI என பல்வேறு AI தளங்கள் பயனாளிகள் மத்தியில் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. AI பல்வேறு வகைகளில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வருகிறது. சுகாதாரத்திலிருந்து போக்குவரத்து வரை நாம் அளிக்கும் உலகை மாற்றி வருகிறது. ஆனால் இது மனிதனை சிந்திக்கும் திறனை மனிதன் செய்கிறது என மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நடத்திய ஆய்வில் அதிர்ச்சிகரமான முடிவுகள் வெளியாகியுள்ளன. அது என்னென்ன தெரியுமா? நாங்கள் ChatGPT பயனாளர்களின் மூலையை ஆய்வு பார்த்துட்டு அவர்களுடைய சிந்திக்கும் திறன் 47% குறைந்துவிட்டதாம். சில நிமிடங்களுக்கு முன் எழுதிய ஒரு வாக்கியத்தை கூட அவர்களால் நினைவுபடுத்திக் கொள்ள முடியவில்லையாம். இதற்கு காரணம் நம்முடைய பகுப்பாய்வு சிந்தனையை குறைவாக பயன்படுத்துவதும் செயற்கை நுண்ணறிவை தேவைக்கு அதிகமாக சார்ந்திருப்பதும் தான். AI
We are